ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவரை விதை குழம்பு பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் இது வச்சு சாப்பிட்டா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் அவரை விதை கிடச்சா இந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு டைம் குழம்பு பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம சூப்பரான அவரை விதையை வச்சு நம்ம குழம்பு தான் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையலில் அவரை விதையை வச்சு நம்ம குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா ட்ரையாக காஞ்சி போன அவரைக்காய் விதையை தண்ணியில் போட்டு நைட்டு ஊற வச்சுருந்தேன். அங்கே வருங்க எந்த அளவுக்கு நல்லா குண்டு குண்டாக ஊறி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. அங்கே வருங்க இந்த அவரைக்காய் விதையை வச்சு தான் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான குழம்பு பண்ண போகிறோம். தோலோட சேர்த்திங்கன்னா வேகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால அது இருக்கு பாருங்க. இந்த அவரைக்காய் விதையை தோல் நீக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்க இந்த மாதிரி லைட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா போதும். அவரைக்காய் அந்த விதை மட்டும் நமக்கு கிடைக்கும். இந்த தோலை நீக்கிட்டு அவரைக்காய் விதையை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம இருக்கிற அவரை விதையெல்லாம் தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்துட்டோம். இப்போ தோல் நீக்கினா அவரை விதையை மாற்றி வச்சுக்கோங்க. குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 3 கொத்து கருவேப்பிலை உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு கைப்பிடி அளவு பூண்டை ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சட்டுன்னு வதங்கி வந்துடும். வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் ஒரு 10 நிமிஷத்தில் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் 3 பழுத்த தக்காளியை நல்லா பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளியை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி வேக விடுங்க. இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. தக்காளியை மூடி போட்டு வேகும் போது சட்டுன்னு வெந்து வரும். வேக விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்து கொடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாத்தூள்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மசாலாலாம் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மசாலாவோட பச்சை வடை போய் நல்லா வதங்கி வந்துடும். கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா மசாலாவோட பச்சை வடை போய் நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம அவரை விதையை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்புக்கு தண்ணி தேவையோ சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம புளி தண்ணியும் சேர்க்கணும். இப்போ தண்ணியை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. அது ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு மூடி குழம்பு நல்லா கொதிச்சு அவரை விதை நல்லா வேகிற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு அவரைக்காய் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு அரைநெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு மூடி புளி தண்ணி பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு இங்கே பாருங்கள், நம்ம சேர்த்த அவரை விதை எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒருத்தர் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட மல்லித்தழை இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவரை விதை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பருப்பு சேர்த்து செஞ்சு தரதை விட இந்த மாதிரி அவரை விதையை சேர்த்து செஞ்சு கொடுங்க. அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.